அவரு கண்டிப்பா அவருக்கு பீச்சில் ஒரு சிலை கண்டிப்பா வச்சு ஆகணும். அவரை மாரி யாருமே எந்த தலைவரும் வர மாட்டா, எவனும் வர மாட்டா. இவரு தான் பீச்சில் வச்சு அண்ணனுக்கு வச்சு ஆகணும். எங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி ஒரு சிலை வச்சாங்களோ அதே மாதிரி எங்க அண்ணனுக்கு ஒரு சிலை வச்சு ஆகணும். போயிட்டாங்க, ஆத்மா சாந்தி அடையணுங்க. அங்கேயாவது போய் நிம்மதியா இருக்கட்டும். சிங்கம் போல உட்கார்ந்தாரு எங்க தலைவர், சிங்கம் போல உட்கார்ந்தாரு எங்க தலைவரை நாங்க தெய்வமா வணங்கணும். எங்க தலைவர் எல்லாருக்கும் நல்லதே செய்வார்ப்பா. எல்லா மக்களும் வேர்த்து வேறு நினைக்க விட்டாருப்பா. அண்ணன் அண்ணன் தெய்வம் எங்க அண்ணன் எப்ப பார்க்க போறோம் நாங்க. எங்க தலைவர் போயிட்டே சொல்ல முடியல, கேட்ட மய முடியல. நல்லா இருப்பாரு நினைச்சமே. ஜெகர் குழி மீட்டிங்ல உட்கார்ந்தாரு, அப்ப கூட உயிருக்கு ஆபத்து இல்லை நாங்க நினைச்சமே. யார் இருப்பாங்க எங்களுக்கு வாரி கொடுத்து அண்ணன் பேசுறது. என் பையன் சொல்றான், எப்பமா பெரியப்பா செத்துட்டாராம், நீங்களாம் அங்க போயிட்டீங்களா இல்லையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. கண்ணீர் மட்டும்தான் வருது, வார்த்தை வர மாட்டேன். நாங்க கேட்கறதுலாம் ஒண்ணுதான், அரசு பொது விடுமுறை அறிவிக்கணும். அதே மாதிரி கேப்டனுக்கு பீச்சில் இடம் கொடுக்கணும். எங்க தெய்வத்தை நாங்க விட்டுட்டு தவிக்கிறோம். எங்க நிலைமை யாருக்கு புரியல தெரியல சாமியா. ஒவ்வொரு வீட்டுக்கும் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா கூட இவ்வளவு கூட்டம் வந்திருக்காதுங்க. ஊழல் பண்றவங்களுக்குலாம் அரசியலில் கொடுத்துருக்காங்க. இந்த கேப்டன் விஜயகாந்துக்கு வந்து பீச்சில் இடம் கொடுக்கணும். அவர் வந்து நல்ல மனிதர். எல்லா சக நடிகர்களும் மதிய வேலையில சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்குற ஒரே ஆள் அவர். நல்ல அரசியல் தலைவர், தன்னை தேடி வந்த யாருக்கும் முடிந்த அளவிற்கு உதவி செய்வது இல்லை என்று சொல்லாமல் அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று சினிமா துறையிலும் அரசியலிலும் பொது வாழ்க்கையிலும் தன் முத்திரையை பதித்தவர். தன்னுடைய உழைப்பால் எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தை பெற்றவர். அதை போன்ற ஒருவர் மறைந்தது என்பது தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்ட ஒரு பேரிழப்பு. இந்த நேரத்தில் அவரை பிரிந்து வாழும் அவரது குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் கட்சியினர் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்தார். உயிர் மூச்சுங்க. எங்க மக்களுக்காக அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாருங்க. அவரு எம்ம தர்மா கூட அவரை பிடிக்க மாட்டாரு. நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். நாங்க அப்படிதான் பேசுவோம். என் தலைவருக்கு எது ஆகாதுன்னு நினைச்சா, ஆனா எப்படி போயிட்டாரு. மனசு இல்லாதில்ல. நாங்க ஐயோ ஒரு குரல் என் தலைவர் கூப்பிட்டாருன்னா போதும் ஓடாடி ஆக்குறோம். எங்க உயிருக்கார் அவரு, எங்க உயிர் சார் அவர். கட்சிக்குனால எங்க மகளுக்காக அவர் சார். கேப்டன் எங்க உயிர் சார், எங்க உயிர் சார். எங்க இனிமே கேப்டன் இனிமே பார்க்க முடியாது சார். எங்க தலைவர் போயிட்டே சொல்ல முடியல, கேட்ட மய முடியல. நல்லா இருப்பாரு நினைச்சமே. ஜெகர் குழி மீட்டிங்ல உட்கார்ந்தாரு, அப்ப கூட உயிருக்கு ஆபத்து இல்லை நாங்க நினைச்சமே. அப்ப கூட உயிருக்கு ஆபத்து இல்லையே, அவர் நல்லா வந்து தைரியமா இருந்தமே. ஐயோ இப்படி பண்ணிட்டு கடவுளுக்கு கண்ணு இல்லை சொல்லுவேன். நான் சொல்லவே மாட்டேன் அது போல கடவுள் இருக்காருன்னு சொல்லுவேன். இப்ப கடவுளே இல்லைன்னு நான் சொல்லுவேன். கடவுளே கிடையாது. எங்க தலைவரை தும்மாறதுக்கு அவருக்கு உரிமையே கிடையாது. இந்த மாதிரி ஆள் உலகத்திலே பிறக்க போவதில்லை. கேப்டன் ஆத்மா சாந்தியடைய கடவுளிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த உள்ளங்கள் வந்து இந்த ஜென்மத்திலலாம் வந்து நம்மளை வந்து பார்க்கவே முடியாது. இப்படி ஒரு கமர்ஷியலான காலகட்டத்தில் வந்து சுயநலமாக வாழ்கிற காலகட்டத்தில் பொது நலமாக வாழ்ந்த ஒரே ஒரு ஜீவன் அப்படின்னா அது தலைவர் விஜயகாந்த் தான்.
அதாவது சினிமாவிலையும் சரி அரசியல்லையும் சரி, அரசியலில் வேணால் 1000 அவங்க சொல்லுவாங்க, சினிமாவிலலாம் அவர் குறை சொல்கிறதுக்கு ஒருத்தர் கூட கிடையாதுங்க. நான் சினிமாவுக்கு வந்து 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷத்தை சொல்கிறேன், ஒரு ஆள் கூட விஜயகாந்த் சாரை குறை சொல்லி நான் கேட்டதே கிடையாது, பார்த்ததும் கிடையாது. அதே மாதிரி அவர் சாப்பிட்ற சாப்பாடு தான் எல்லாத்துக்கும், அதாவது ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து குரூப்பில் இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஒரே சாப்பாடு. அவர் செக் பண்ணுவார், வந்து இங்கே வந்து அவருக்கு என்ன சாப்பாடு, இவருக்கு என்ன சாப்பாடு சாப்பிடுவார். ஸோ அந்த மாதிரி இப்படி ஒரு நல்ல மனிதர், தெய்வம், மனிதர்கள் மாணிக்கம், இப்படி என்ன வேணால் சொல்லாங்க. அவருக்கு வந்து அந்த ஈடு என்ன யாருமே கிடையாதுங்க. இப்படி ஒரு பிறவி தமிழ்நாட்டில் இனிமேல் பிறக்குமா அப்படின்னு கூட எங்களால் நம்ப முடியலை. போயிட்டாங்க, ஆத்மா சாந்தி அடையணுங்க. அங்கேயாவது போய் நிம்மதியாக இருக்கட்டும். ஒழுங்கு தள்ளுங்க தயவு பண்ணி. அங்க கூட தான் இருப்பாரு, மண்டபம் தான் வராரு. நீங்க போங்க. யார் இருப்பாங்க? எங்களுக்கு வாரி கொடுத்த அண்ணன் பேசுறது நினைச்சு அண்ணன் தானே அண்ணன் தெய்வம் எங்க அண்ணன். இதுக்கு மேல எப்ப பார்க்க போறோம் நாங்க? எங்க அண்ணன் அவர் நடிகர் அண்ணன் மக்களுக்கு நன்றி இல்லாத ஜனமா போச்சு. எங்க அண்ணன் பசின்னு வந்தவங்களுக்கு சாப்பாடு பண்ண தெய்வம் எங்க அண்ணன். எங்க அண்ணன் தெய்வமா போய் சேர்ந்தாரு. எங்க அண்ணன் அள்ளி கொடுத்த பெருமாள் தெய்வம் எங்களுக்கு. அவரு போய் சேர்ந்து பார்க்க முடியாது, மாலை போட்டு பார்க்க முடியாது. எங்க சிங்கத்தை எங்க பார்க்க போறோம்? எங்க அண்ணன் பசின்னு வந்து அள்ளி கொடுத்த கை பெருமை எங்க அண்ணன் தெய்வமா போயிட்டாரு. மக்களுக்காக போயிட்டாரு, மக்களுக்காக அழுத்தாரு. முன்னாடி என்ன சொல்றதுக்கு எங்களுக்கு இல்லை வாயினா. எங்களுக்கு தெய்வம் தான். நாங்க பார்ப்போம், இதுக்கு மேல பார்க்கறதுக்கு இல்லை எங்களுக்கு. நீங்க தான் எங்களுக்கு பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. எல்லாருக்கும் நல்லதே செய்வார்ப்பா, எல்லா மக்களும் வேர்த்து நினைக்க மாட்டாருப்பா, வந்தவங்களுக்கு அள்ளி கொடுப்பாருப்பா, யார் வேணாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. அவன் மனசு சாந்தியான நல்லபடியா இருக்கணும் சாமி. ரொம்ப நாளா ஒரு சின்ன வயசுல இருந்து பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. இப்ப கடைசி அவரு எத்தனை பேர் வந்து பார்க்கறது ரொம்ப மனசு வேதனையா இருக்குது. அவரு கண்டிப்பா அவருக்கு பீச்சில் ஒரு சிலை கண்டிப்பா வச்சு ஆகணும். அவரை மாரி யாருமே எந்த தலைவரும் வர மாட்டான், எவனா வர மாட்டான். இவரு தான் இவரை மாரி ரெண்டாவது பார்க்கறதுக்கு யாருமே கிடையாது. நம்ம கண்டினியூர்ல அவரை பார்க்கவே முடியாது. இனிமே அவர் படுத்ததான் நாங்க கேட்க முடியாது, பாட்டதான் கேட்க முடியும். அவரே போயிட்டாரு. சிங்கமே இப்ப கவுந்து போயிடுச்சு. இப்போ சிங்கமே எப்படி ஆயிட்டாரு? எங்களுக்கு மனசே தாங்கல. உடம்பு சரினாலும் நல்லா இருந்தாரு, உயிரோட இருந்தாரு. இப்போ அவரே போயிட்டாரு. எங்களால முடியல, அதை ஜீர்ணிக்கவே முடியல. எங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சதுல இருந்து நாங்க ஆயுதுக்குனே தான் இருக்கிறோம். இன்னும் நாங்க கண்ணுல அவரை பார்க்கல. என் பையன் சொல்றான், எப்பமா பெரியப்பா செத்துட்டாராம், நீங்களாம் அங்க போயிட்டீங்களா இல்லையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல போன் பண்ணி, ஊர்ல இருந்து இங்க போன் பண்ணி கேக்குறேன், எம்மா பெரியப்பா செத்துட்டாராம்மா அப்படின்னு. அது மாதிரி எங்கள்ல ஒருத்தவரா அவரை வளர்த்து பாசாச்சு. இப்ப அவர் இறந்துட்டாரு சொல்றதே என் பசங்க ஏத்துக்கவும் முடியல. எம்மா நிஜமாலுமே அம்மா, நிஜமாலுமே அம்மான்னு கேக்குதுங்க என் பசங்க. என்னால தாங்கவே முடியல. சொல்றதுக்கு வார்த்தை இல்லை, கண்ணீர் மட்டும்தான் வருது, வார்த்தை வர மாட்டேன். சமுதாயத்தில் இல்ல, திரைத்துறை நல்லா இருக்கு. உலகத்துல பெரிய இழப்பு. அவர் தலைவர் இல்ல, என் அண்ணன். எனக்கு அண்ணன் கிடையாது, என் அண்ணா. வார்த்தை வர மாட்டேன். கண்ணீர் மட்டும்தான் வருது. என்ன சொல்றதுன்னே தெரியல. பெரிய இழப்பு, மாபெரும் இழப்பு. தமிழ்நாடு ஃபுல்லா பஸ் கிஸ்ல இப்ப போயிட்டு இருக்குன்னா கேப்டன் தொண்டர்கள்ன்ற ஒரே காரணம், எங்க தலைவர் எங்களை ஒழுக்கமா வளர்த்திருக்காரு. தொழில்முகத்திக்காரன் எங்கேயுமே ரவுடிசம் பண்ண மாட்டான், கட்ட பஞ்சாயத்து பண்ண மாட்டான், எந்த ஒரு கெட்ட விஷயத்துக்கும் போக மாட்டான். காரணம் கேப்டன் மட்டும்தான். நாங்க கேட்கறதுலாம் ஒன்றே ஒண்ணுதான், அரசு பொது விடுமுறை அறிவிக்கணும். அதே மாதிரி கேப்டனுக்கு பீச்ல இடம் கொடுக்கணும். அப்படிப்பட்ட தலைவருக்கு, தமிழக மக்களுக்கு சாப்பாடு போட்ட தலைவருக்கு பீச்சில் இடம் கொடுக்கணும். எங்க தெய்வத்தை நாங்க விட்டுட்டு தவிக்கிறோம். எங்க நிலைமை யாருக்கு புரியனே தெரியல சாமியா. நீங்க கொஞ்சம் கூட நின்று எங்களுக்கு ஆதரிப்பாண்டு இல்லைங்க ஐயா. மீடியாக்காரங்க எல்லாருக்கும் டைமும் காலைல கூட வரும் சாமி. எல்லாரும் கொஞ்சம் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க சாமியா. ஒவ்வொரு வீட்டுக்கும் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா கூட இவ்வளோ கூட்டம் வந்திருக்காதுங்க. இந்த கூட்டத்தை பாருங்க, இது தானா சேர்ந்த கூட்டங்க. இது பணத்துக்காக வந்து சேர்ந்த கூட்டம் இல்லை, இது தானா சேர்ந்த கூட்டம். அந்த போல பேர் வாங்கியிருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவர் இன்னும் உண்மையா நல்லா மக்களுக்கு செஞ்சிருந்தாருன்னா நல்லா இருப்பாருங்க.
அவரை வரவிடாமல் பண்ணிட்டாங்க. அவருக்கு ஒரு நல்ல எண்ணத்தோடு அவர் மக்களை நல்லா கவர்ந்தார். குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அவருக்கு எல்லார் மனதிலும் இடம் பிடிச்சிருக்காரு. அவருக்கு வந்து பீச்சில் இடம் கொடுக்கணுங்க. எவ்வளோ ஊழல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அரசியலில் கொடுத்துருக்காங்க. இந்த கேப்டன் விஜயகாந்துக்கு வந்து பீச்சில் இடம் கொடுக்கணும். அவர் வந்து நல்ல மனிதர். குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குறவர், எல்லாருக்கும் நல்லது செய்கிறவர் தான். எந்த தப்பு தண்டா பண்ண மாட்டார் அவர். எல்லா சக நடிகர்களும் மதிய வேலையில் சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்குற ஒரே ஆள் அவர் வார்த்தை. எங்கள் தலைவர் அவ்வளோ வந்து பாடுபடுறாரு. நடிகர்களை வந்து ஊக்குவிப்பார், நல்லா ஊக்குவிப்பார். அது மாதிரி நாங்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டா கூட எங்கள் கஷ்டத்தில் பங்கு கொள்வது ஐயா அவர்கள் தான். அதனால் வந்து எங்கள் துணை நடிகர்கள் எல்லா சார்பாகவும் நாங்கள் அவரை ஆத்மா சாந்தடி வைக்கணும்.